ஒரு பதில் சொல்லுங்க. நீ எவ்வளவு பெரிய ஆளா? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானே. நீ எவ்வளவு பெரிய ஆளா? எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானே. நீ எவ்வளவு பெரிய ஆளா? அவ்வளவு பெரிய ஆளு ஐயா. நீ யாருதானே? நீ நல்ல ஒரு நார்தனா தான். என் சிங்கத்து மேல கை மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல ரெண்டாவது இருந்துச்சு. ரெண்டாவது மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லு. தண்ணி விட்டு செத்து போச்சுடா. செத்தா ரெண்டாவது இருக்க. மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல ரெண்டாவது இருந்துச்சு. இன்னொன்னு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லு. தண்ணி விட்டு செத்து போச்சு. செத்தா ரெண்டாவது. வெள்ளாடு. நீ பேசியா? அரிசி பருப்பு அரிசி பருப்பு கேப்பியா? வந்து ஒண்ணுமே பேசல. இப்படி கேட்டு அப்படியே சாப்பிட்டு பேர் வந்து ஏய் விட்டு போயிட்டாங்க. ஒன்னே மாதிரி குணம் இருந்துச்சுன்னா அரைச்சாலும் நான் வந்து போனா அப்ப இந்த பேரை ஏண்டா மான கட்டவன ஏண்டா ஒரு புத்தி இருக்காதரா? ஏண்டா நீ என்ன பிரச்சனை அடிக்கிற? அட வெக்க கட்டவன பேசுறா. உன்னைய தாண்ட கேட்க நீ பேசுறா ஒரே அடி அடிச்சு பேசுறா. ஐயோ ராதாகிருஷ்ணன் நீங்க கடுகு சோம்பு வியாபாரம் பார்த்தியா? போயிருக்கீங்க. கடுகுல வந்து சந்தையில் ஒருத்தனா கடுகு தந்துருமா? பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லு. பேரை தானே சொல்லிட்டு இருக்கேன். நடந்து போனேன், ஆணி ஊத்துச்சு, புடுங்க போனேன், வயசு 400 ரூபாய் கட்டாரு. சரின்னு பிள்ளை கொடுத்து வந்தேன், மறுநாள் போக காசு இல்லை, வீட்டுல கட்டு போட்டேன். சரின்னு மாடு ஊத்தி குடிச்சு மாட்டை வைத்துட்டு எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வரும்போது கையில் அடிக்க வந்து இதெல்லாம் தேவையில்லை. அப்ப பேசுற வழக்கு பேசுறா. பேசுறா. என்னங்க நீங்க கூப்பிடுறீங்க? கேள்வி கேட்டு மேடையில வேணாவது பதில் சொல்லாம நின்றான்னா அவனை பார்த்து கேட்பேங்க. நீங்க தங்கமே பதில் சொல்லி உங்களை பார்த்து கேட்க முடியுமா? இப்ப சொல்லுங்க பாப்பா. உற்றது சொன்னால் அம்புக்கூட்ல விலை விஷயத்துக்கு கூட பதில் சொல்லு. இது என்ன நேரம்? இரவு நேரம். இந்த இரவு நேரத்தில் சூரியன் தெரியுமா தெரியாதா? சவல தன் வாயால கட்ட மாதிரி ஏமாயி விழுப்புரம், தாராபுரம், திம்மாபுரம், மடப்புறம் எல்லா புறம் இருக்குங்க. எல்லா புறம் இருக்கு. இந்த இடத்துல நீங்க எவ்வளவு தூரம் பேசுனது யார? உங்களை இல்ல, அப்புறம் எங்க ஆட்களை. அவங்க சரியா பேசுவீங்க. நல்லா தெரியும். ஏன்னா பேசக்கூடிய பேச்சு சரி, ஆமா, இருக்கக்கூடிய இடத்தோட தன்மையும் சரி, எல்லா இடத்தையும் அனுசரிச்சு சரியா பேசுற நீங்க போய் என்ன பேசிருப்பீங்களா? உங்களுக்கு கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாத மனுஷனை போய் சம்பந்தம் இல்லாம பேசுற கிறுக்கு போயிடா கிடையாதுடா. ஆனா நீங்க சரியாத்தான் பேசுவீங்க. நல்லா தெரியும். ஏன்னா சொன்னா நீங்க படிச்ச பிள்ளைங்க, நீங்க போய் தவறா பேச முடியுமா? சும்மாங்க நீங்க கிரி பிள்ளை மாதிரி தான் இருக்கீங்க. ஆனா நீங்க மொண்டை பொண்ணு எனக்கு தான் தெரியும். உண்மைதானே? என்ன இப்ப கேட்கும் பொழுது இவ்வளவு சாட மாதிரி பேசுறீங்க. என்ன கிடையாதுல உங்களை இல்ல. ஏன்னா நீங்க படிச்சாரு சோத்திர ஒப்புடுதானே உன்னை பேசுவீங்களா? அதனால என்ன நீங்க பேச கிடையாது. என்ன சொன்னால் உற்றது சொன்னா அற்றது பாத்தீங்களா? உற்றது சொன்னால் அற்றது பொருந்தும் தெரியும். உற்றது சொன்னா அற்றது பொருந்தும். அப்ப கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நான் கேட்ட மாத்திரத்தை பதில் சொல்லிய பாத்தீங்களா? அந்த சொல்லக்கூடிய சூழ்நிலையை படைச்ச நீ போய் என்னை தவறா பேசுவியா? பேச மாட்டேன் நல்லா தெரியும். ஆனா எப்படிப்பட்ட குடும்பத்துல நீ பேசுவியா? என்ன மானகட்டவனை சோத்தத்துல நீ பேசுவியா? சோத்தத்தை நான் பேசுவியா? நீர்மலை எடுத்து வர்றேன். அவனு ஒரு மாதிரியா பேசுறாப்புல. என்ன மாச்சு தப்பு தவறா பேசுனாப்புல. ஊன்னு சவுண்டு கொடு. நான் இருக்கேன், உனக்கு முன்னாடியே ஓடிடுவேன். காம நேரம் எங்கேயாவது படுத்து கிடந்துட்டு வா. உசுப்ப காது இல்லையே, செருப்பு அடிச்சாது எழுப்ப சொல்லுப்போம். நீங்க லிட்டு தாண்ட நிலைமையில இருக்கு. சொல்லியா உற்றது சொன்னா அற்றது பொருந்து சொல்லணும்ல. அந்த மாதிரி சொல்லக்கூடிய பேசும் சரி, பேசக்கூடிய கருத்து சரி, ஆழமா சரியா பேசுறேன்னா அந்த பேச்சாற்றை பொறுத்த ஒரே நீ மட்டும் தானையா? அந்த அளவுக்கு சிறப்பு. நீ போய் என்னை தவற பேசுவியா? உன்னோட தரம் என்ன, தகுதி என்ன? நீ போய் என்னை சாட பேசுவியா? ஏண்டா மானகட்டவனை, ஏண்டா ஒரு புத்தி இருக்காதரா? ஏண்டா நீ என்ன பிரச்சனை அடிக்கிற? அட வெக்க கட்டவனை பேசுறா. உன்னைய தாண்ட கேட்க பேசுறா ஒரே அடி அடிச்சு பேசுறா. ஐயோ ராதாகிருஷ்ணன் நீங்க பேசுறீங்க. அப்படி என்று மேடைகளை நான் கேள்வி கேட்கும் பொழுது எவனாவது பதில் சொல்லாம நின்றான்னு வச்சுக்க, அவனை பார்த்து கேட்பேன். உன்னைய கேட்க முடியுமா? நீங்க சரியா பேசுறீங்க, உன்னை நான் கேட்க முடியாதியா? இப்ப சொல்லு பாப்போம். உற்றது சொன்னா உற்றது சொன்னால் சொல்லணும்லங்க. களவன் கத்துவர் இருக்கான். வாழ்க்கையில படிச்ச விஷயத்தை மத்த 4 பேருக்கு சொல்லணும். அந்த படிச்ச விஷயத்தை மத்த 4 பேருக்கு சொல்ல முடியலன்னா மத்த ஆள் சொல்ற விஷயத்தாவது கேட்டு நடக்கணும். நீங்க கேட்டு நடந்துக்கிறீங்க. சொல்லக்கூடிய சொல் சிறப்பு இருக்கு. அப்படிப்பட்ட நீங்க போய் என்னை சாட பேசுவீங்களா? அப்பேற்பட்ட ஆளுங்க நீங்க வந்திருக்கீங்க அந்த மேடைக்கு. சரித்திரமையா சரித்திரம். அட்ட தரித்திரம் மானகட்டவனே. ஏன்டா அப்படிலாம் தலையாட்டுற? புத்தி என்ன பேசுறா? கொஞ்ச நேரத்துல அப்படி இப்படி பேசிக்கிட்டு இப்ப பேசுற வழக்கு பேசுறா. என்னங்க நீங்க கூப்பிடுறீங்க? கேள்வி கேட்டு மேடையில வேணாவது பதில் சொல்லாம நின்றான்னா அவனை பார்த்து கேட்பேங்க. நீங்க தங்கமே பதில் சொல்லி உங்களை பார்த்து கேட்க முடியுமா? இப்ப சொல்லுங்க பாப்பா. உற்றது சொன்னால் அம்புக்கூட்ல விலை அற்றது பொருந்தும். அதனால ஏன் சொல்ல வரீங்க கேட்டீங்கன்னா, பேசக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறது. அந்த சாமர்த்தியம் இருந்தா பேசக்கூடிய என்ன பேசுவீங்க? என்னன்னு பேசுவீங்களா? அப்ப நீங்க என்ன பேசுவீங்க? நீங்க என்ன கேட்டாலும் பேசுவீங்க. இப்ப என்ன பேசுவீங்க? என்ன வேணா பேசுவியா? என்ன வேணா பேசுவீங்க. அப்ப என்ன வேணாம் பேசுவியா? அப்ப என்ன இருக்குன்னு பேச மாட்டேன். தேவையில்லாதது. இப்ப என்ன வேணாம் பேசுவீங்க, என்ன இருக்குன்னு பேசுவியா? என்ன வேணும் பேசுவீங்க, என்ன வேணாம் பேசுவியா? கேட்க போய் சொல்லு. நீங்க என்ன பேசுவீங்க? என்ன வேணாலும் பேசுவேன். என்ன வேணும் பேசுவியா இல்ல என்ன வேணாம் பேசுவியா? என்ன வேணாம். அப்ப என்ன வேணாம்னா தலைக்கு வைக்கும் பொழுது தேங்காய் பயன்படுது. அப்ப என்னையே வேணாம் சொல்லி வெறும் செம்பட்ட தலையா. அப்ப எதுக்கு தேய்ச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன தேவைப்படாதா? இப்ப என்ன தேவைப்படும்? தேவைப்படாதா? என்ன வேணும் பேச
பேசுவியா என்ன வேணாம் பேசுவியா? தேய்க்கும் போது வேணும் பே, தேய்க்காதப்ப வேணாம். எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா ஒண்ணு வேணும் சொல்லி வேணாம் சொல்லி. இப்ப என்ன வேணாம் பேசுவியா இல்ல என்ன வேணும் பேசுவியா? வேணும்யா. அப்ப என்ன வேணும் பேசுவேன்னா அப்ப என்ன தவிர நீ ஒரு மேடைக்கு வந்து பேசுவ நான் கேட்டு இருக்கணும் இழுச்சா படம். அப்ப நீ என்ன வேணும் எப்படி பேசுவ? ஒரு சபையில என்னத்தை பேசணுமோ அதைத்தானே பேச முடியும். என்ன வேணும் எப்படி பேச முடியும்? பேசி பேச மாட்டியாடா? இப்ப சொல்றா என்ன வேணாம் பேசுவியா இல்ல என்ன வேணாம் பேசுவியா? ஏய் விட்டு போயிட்டாங்க. பேசுறா என்ன வேணும் பேசுவியா என்ன வேணாம் பேசுவியா? என்ன வேணாலும். அப்ப என்ன வேணாலும் பேசுறதுக்கு இது உன் வீடா? எப்படி நீ பேச என்ன வேணாலும்? அப்ப அசிங்கமா பேசுவியா? இல்ல. அப்ப அசிங்கம் இல்லாம பேசுவியா? அப்புறம் எப்படி என்ன வேணாலும் பேச வேண்டுவ? உங்கள்ட்ட என்ன தெரியுமோ அது எனக்கு தெரியுங்க. அப்புறம் எதுக்கு நீ இந்த இடத்துல என்ன வேணும் பேச வேண்டாம்? அப்ப என்ன வேணாம் பேசு. நீ சாமியார் லூசு பேல. அப்ப கிறுக்கனுக்கு கிறுக்கன். இப்ப லூசு பையன் இடத்துக்கு நான் வர்றேன். ரெண்டு லூசு இருங்க. ஒண்ணு நான் லூசு, இன்னொன்னு நீ லூசு. நீ லூசுன்றவன் வெளியூருக்கு வேலைக்கு போனா மிச்சர் கால் யாரு? நான் லூசு. அப்புறம் என்ன கேக்குற? அப்புறம் என்ன கேக்குற? ஏன் கேக்குற? நேரம் தெரியல. அப்ப நேரம் தெரியல நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்து முள்ளைக்கு வரேன்டா. அவன் முள்ளுக்கு பிறந்த எந்த இடத்துல எல்லா நேரமும் நல்லா நடந்த நிறைய வடம் போடான இடம் போடான கடிக்காம போன சந்தோஷப்பட்ட பிரயோஜனம் இல்லையா? அப்ப நேரம் நல்லா நின்ற உனக்கு தெரியுமா எல்லா நேரம்னு? எந்த நேரம் நல்ல நேரம் தெரியுமா? பேசுற தடையாண்டா சொல்லிக்கிற தடைய சொல்ற அட்டை தரித்திரம் அடிச்சாப்பல எப்படி சொல்லியா நீ? பேசக்கூடிய சரியா பேசுறா பேசு. எப்படி சாமியார் ஆகலாம்? ரவுடி சாமியாரா? சாமியார் ஆத்திராண்டா உலகத்தையே நட்டு பிடிக்கக்கூடிய ரவுடி மாதிரி தான்டா இருந்தா. ஆரம்பத்துல ரச்சகன் என்று சொல்லக்கூடிய காட்டில் வரக்கூடிய பொருட்களை பிடிக்க பிடிக்க திருட்டு இருந்தா. அப்புறப்பட்ட ரவுடித்தனமா தெரிஞ்ச அவன் கூட பின்னாடி வான்மீகி முடிவு சொல்லக்கூடிய முடிவு நான் பார்த்தா ரவுடி சாமியார மாதிரி இருக்கல. நீ என்ன மாதிரி சொல்ற? ஏய் அப்படி கத்துற. அப்புறம் ஏயா கத்துறேன்னா அப்ப போயா கத்தவா? என்னையா ஏன் திரிக்கிற? ஏய் விட்டு போய் ஏன் பச்சை ஏவல்ல ரெண்டு ஏவல் இருக்குங்க. ஒரு மனுஷன் பார்த்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போடா அப்படி ஏவுறது ஏவல் தான். உங்களை பார்த்து இவன் சரியில்லையே இவனுக்கு ஒரு ஏவலை வச்சுடன் வைக்கிறது ஒரு ஏவல். எந்த ஏவலை சொல்ற? செய்வனை வைக்கிட்டு. அப்புறம் எதுக்கு நீ இதை செய்வன? செய்வினை செய்யப்பாட்டு வினை மொத்தம் ரெண்டு வினை இருக்குடா. செய்வினை செய்யப்பாட்டு வினை நீ இலக்கணத்துல ரெண்டு வினை இருக்கு. நீ எந்த வினையை சொல்ற? எந்த வினை? நீ வந்ததே வினைதானே. அப்ப எதுக்கு வினை இல்ல? ஏன் வினை இல்ல? ஏன் வினை இல்ல? ஏய் ஒன்று அப்ப நீ பேசியா? ஒன்று அரிசி பருப்பு கேட்டேன். அரிசி பருப்பு கேப்பியா? வந்து ஒண்ணுமே பேசல. இப்ப நீ கேப்பியா கேட்க மாட்டியா? ஒண்ணுமே பேசலையா? நீ ஒண்ணுமே பேசலையா? பேசலையா? ஒண்ணுமே பேசல. ஒண்ணு பேசல ரெண்டு பேசு இல்ல மூணு பேசு. அப்புறம் எதுக்கு ஒண்ணு மட்டும் பேசுற? நாலஞ்சு பேசு. அப்ப ஒண்ணு பேச மாட்டேன். யோ நீ யார்? ஒண்ணு பேசுவியா நாலஞ்சு பேசுவியா? அஞ்சாறு பேசுவேன். அப்ப ஒண்ணு பேச மாட்டேங்கிற? அப்ப ஒண்ணு உனக்கு பிடிக்காதா? என்னமோ சரித்தேன். உனக்கு ஒண்ணு பிடிக்குமா பிடிக்காதா? நமக்கு ரெட்ட தோசை போடும்போது முருகலா போட்டு ஒண்ணு பிடிக்குமா பிடிக்காதயா? ஒண்ணு வந்ததாயே எல்லாம் வரும். அப்ப ஒண்ணு தானே எல்லாம் வரும். அப்புறம் ஒண்ணு பேசலைன்ற அப்ப ஒண்ணு பேசணும். நீ ஏன் பொம்பளை மாதிரி நீ எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு இருக்க? பொம்பளையா இருந்தாலும் பேசிட்டாங்கன்னா ஆம்பளை இருந்தாலும் பேசுறாங்க. பேசிதானே அவன? உன் பேர் என்னையா? என் பேர் என்னன்னு நீ கேக்குறியா? ஆமா. என் பேர் என்னன்னு நான் கேக்குறேன். என் பேரை நீ கேக்குற. ஆமா. அப்ப என் பேரை நீ கேட்டினா அப்ப என் பேருக்கு நான் எங்க வருது? நொப்பத்தாட்ட போ. அப்ப எப்படி நீ கேட்கலாம்? என் பேரை நீ எப்படி கேட்கலாம்? தேவையான நீ ஒரே அடிச்சு ராதாகிருஷ்ணா ஒழுங்கா மரியா பேசுங்க. என் பேரை எப்படி நீ கேட்கலாம்? திருத்தமா பேசிக்கிட்டு இருக்க. அப்ப திருத்தமா பேசணுமா திருத்தி பேசுவாங்க? திருத்தி பேசுவாங்க. தப்பத்தறிய பொறுதி விட்டு போ. எப்படி பொருத்தணும்? எந்த இடத்துல பொருத்தணும்? நல்ல விளக்கு இருக்குன்னா எரியலைன்னா பொருத்திட்டு போனா அங்க சிறப்பு தான் இருக்கும். உங்களை மாதிரி போற பக்கம் வைக்க போற பொருத்தலாம் நானு. நான் வைக்க பத்திக்க. அப்ப நீ வேற சொல்லிக்கிட்டு இருக்க உன்னை கிட்டத்தி முற்போத்திலே உன்னை கிட்டத்தி நிலைகளே அன்னை கிட்டத்தி அறிவை கிட்டே ஞான மட்டத்தை மூடுவ முடிவேன்னு சொல்லி அன்னைக்கு பச்சை வாழமட்ட தீ வச்சார். அவர் வச்ச தீ நல்ல தீ. நீ எந்த தீ வச்சுக்கிட்டு ஊர் உள்ள வளர்ந்து எதை வச்சுக்கிட்டு இருக்க? சக்கரத்தி. அப்ப சக்கரத்தி பிரச்சனை இருக்கத்தானே வேணும். ரெண்டு குடும்பத்தை வாக்கப்பட்ட மாதிரி உங்களை மாதிரி யாரு பேசப்படியா? பேச விட்டா பேச்சு எது வருது? அப்ப உங்களை வாயில விட சொல்லியா? பேச விடுன்ற சேர்ந்தையும் பூரா லூஸ். கிரிக்கெட் கூட கிரிக்கெட் தானே பேச முடியும். வெஞ்சி சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி பேச முடியும் சொல்றா? என் பேரை நீ எட்டப்ப என் பேருக்கு நாங்க வருது. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கிற? தெரிஞ்சுக்கிறியா? என் பேரை கேட்கறியா? தெரிஞ்சுக்கிறேன். அப்ப என் பேரை நீ கேட்கல. ஒரு முடிவா சொல்லு. பேரை கேட்கறியா இல்ல தெரிஞ்சுக்கிறியா? தெரிஞ்சுக்கிறேன். அப்ப பேரை கேட்கல. கேட்கல. அப்ப கேட்கலைன்னா எப்படி நான் சொல்ல முடியும்? தெரிஞ்சுக்கிற சொல்லியா? இப்ப தெரிஞ்சுக்கிற சொல்லியா தெரியாம சொல்றியா? தெரியாம சொல்லு. அப்ப தெரியாம சொல்ல அப்படி அந்த பக்கம் போய் சொல்லிட்டு வா. ஏன் முழு பேர் சொல்லு. அப்ப நீ எதுக்கு தெரியாம சொல்ற? பேரை சொல்லியா? அப்ப பேர் தாங்க சொல்லிட்டு இருக்கு. பேர் சொன்னா போதுமா? பேரை சொல்லுங்க. பேர் தான் பேர் சொன்னா போதும். நீங்க உங்க பேரை சொல்லுங்க. அது என் பேரை நான் பேரை சொல்ல முடியும். என் பேரை நீ கேட்கறியா கேட்கல தெரிய முடியும். கேட்கிறேன். அப்ப என் பேரை கேட்கிறேன். அப்ப என் பேரை நீ கேட்டா என் பேருக்கு நான் எங்க வருது? தெருவுல போ. அப்ப தெருவுல போன பேசுறீங்க பேசுறா பேசிக்கிட்டு பச்சை எப்படி தெரியும் பச்சை ஒரு பதில் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானே. எந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டானே. ஒரு விஷயத்தை நீ நல்லா பார்த்துக்கோ. நான் கேட்டு இந்த மேடையில அவன் பதில் சொல்லல என்ன பண்ணு? தூக்கு பிடிச்சாவே இல்லாட்ட அவனை கையில போட்டு நான் தூக்கு கொள்ளு. அதுக்கு மேலே அவன் சொல்லலைன்னா
அப்படியே சொல்றா. நீ அடிச்சு போட்டியா கேளுங்க, கேள்வி கேட்டவன பதில் சொல்ல பெரிய நாரதனா யாரா தொட்டு பாரியா தொட்டு பார்க்கவா தொடு அவ்வளவு யாரா தொடு பேசுற அடி உதவுவது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டேன் அப்படிப்பட்ட அடி உதவணும். 4 பேர்த்துல நல்லவே வரியான இவன் வந்து அப்ப நீ என்ன பேசிருக்க பேசப்பனா என் பேரை கட்டில வேற கட்டியா கேட்கலையா? ஏன் ஓம் பக்கம் சரி, நான் கேட்கிறேன். ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷன் வரும்பொழுது யாரும் அந்த முகம் தெரியாத மனுஷன் வீட்டுக்கு வந்தா என்ன பண்ணணும்? வரவேற்கிறவங்க அந்த வரவேற்க தன்மை தெரியல மாநகரமா பேசிக்கிட்டு இருக்க. என்ன வரவேற்கிறவங்க 10 யானையை நான் இருக்கட்டும்டா, வரவேற்க தன்மை வேணும்ல. வரவேற்கிறவங்களே உன் வாய் என்னையா இப்ப இடத்துக்கு வந்தது யாரு? நீங்க என்னை பார்த்து என்ன சொன்ன? வாங்க என்னை பார்த்து என்ன சொன்ன? ஆமா. வாங்கிறியா? அடே சத்தி வாங்கிடு யாரை கேட்ட? உங்களை தாங்க என்னை வாங்கிறியான்னு கேட்டேன். அதான் சரி ஏய் கேட்டீங்களா? ஆமா என்ன கேட்ட? வாங்கன்னு கேட்டேன் அப்ப என்ன கேட்கல? என்ன கேட்டேன் அப்ப என்ன தானே வாங்கின? அப்ப என்னைய வாங்கிட்டு அப்புறம் என்ன எப்படி வாங்க போற? பரவடன்னு வருதாடா ஓ தெரிஞ்சதுதான் பேசுறியா இல்ல முட்டாத்தனமா என்னை பூதி பண்ண அப்படி கிடையாதுங்க. உங்களை பூதி பண்ண வேண்டிய இதுக்கு மேலே உங்களுக்கு பூதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஐயோ கிடையாதுங்க. அப்படிப்பட்ட வளர்ப்புல நீங்க ஏன் கிடையாது? உங்களை மாதிரி அதை நான் பேச முடியும். யாரு கறி கடை சிங்க உன்னை போய் நான் பேச முடியுமா? நாய் இருந்தேன் உன்னை சொல்ல முடியுமா? நாயை சொல்லி நாயை கவலைப்படுத்த மாட்டேன். ஏன்னா நாய் கொஞ்சம் நல்லது. ஆமா பேரை சொல்லியா பேர் தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அதான் நாய்கண்ட நாகம், நாய்கண்ட நாகம், தாய்கண்ட தபம், 2 அரிசை, கனவு வாட்டி, காயத்தின் ஞானமூர்த்தி, உலகமதா பிராமி, பொன்னி வெள்ளமிக்கா, இளவன் கரசமுட்டா, பாரதிக்கு சம்பந்த மன்னரை மனைவி வாணிநாள் கஞ்சக்கூடிய பெருமையான தாய்க்கு பிறந்த நான் மட்டும்தானே. இதுக்கு முன்னாடி என்ன எதுவும் கடுகு சோம்பு வியாபாரம் பார்த்தியா போயிருக்கீங்க. கடுகு வந்து சந்தையில் ஒருத்தனா கடுகு தந்தாருமா? பேரை கேட்டா பேரை மட்டும் சொல்லு. பேரத்தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நடந்து போனேன், ஆணி ஊத்துச்சு, புடுங்க போனேன், வயசு 400 ரூபாய் கட்டாரு. சரணு பிள்ளை கொடுத்து வந்தேன், மறுநாள் போக காசு இல்லை, வீட்டுல கட்டு போட்டேன். சரணு மாடு ஊத்தி குடிச்சு மாட்டை வித்துறது எங்க அப்பா வந்தாரு. எங்க அப்பா வரும்போது கையில் அடிக்க வந்து இதெல்லாம் தேவையில்லை. அப்ப பேரை கடை எப்படி சொல்ல சொல்றீங்க? இப்படி அப்படி முடிச்சுக்க. அப்ப இப்படி எப்படி முடிச்சுக்கிறத பேரா? சரி முடிச்சுமா. பேர் என்ன? இப்படி அப்படி என்ன செருப்பு கேடி என்னையா? அடே அட என்னையா? இந்த நேரம் முடிச்சா பேரு கிட்ட எப்படி சொல்ல முடியும்? பேர் வச்சாங்க. இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்க முடிச்சுக்கயா. அவ்வளவுதானே. பேர் என்ன? இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்க முடிச்சுக்கயா. உன்னை கொண்டு வந்து நடு வீட்டுல வச்சாங்க பாரு. அப்ப எதுக்குலாம் சொல்லிட்டு இருக்க? பேர் வச்சாங்க கேட்டாங்க பேர் வச்சாங்க. என்னட்டு வச்சாங்க? பேர் வச்சாங்க. எப்படி வாங்கிட்டேன். எப்படி ஒரு தத்துவம் பேர் வைக்கல. எப்படி வச்சாங்க? உங்களை மாதிரி தாங்க ஒரு மூத்தவர்கள் சொல் வார்த்தைக்கு முதிய நெல்லிக்கடி முன்பது பக்கம் பின்பு கிடக்கும். மூத்தவர்கள் சொல்ல எனக்கு பேர் வச்சாங்க. வச்சாங்க. அந்த பேர் என்ன பேரு? அதான் என் பேர் தான். என்ன பேரு? அதான் என் பேர் என்ன? உங்க பேரு. அந்த உங்க பேர் வச்சாங்கல்ல, அந்த வச்சது எல்லாரும் கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும்போது நீ திரும்பி பாப்பீல. திரும்பி பார்க்கும்போது அந்த பேர் என்ன பேரு, அந்த பேர் என்ன பேரு, அந்த பேர் எப்படி வச்சாங்கன்னா இப்படி வச்சாங்க அப்படி வச்சாங்க அப்படி சொல்லி வச்சாங்க சொந்தக்கார வச்சாங்க எல்லாரும் வச்சாங்கல்ல. அப்படி வச்ச பேர்ல வச்ச பேர் கூப்பிடும்போது நீங்க வச்ச ஆளு எந்த ஆளு கூப்பிடும்போது பேரை சொல்லி கூப்பிடும்போது திரும்பவே இல்லை. அப்படி திரும்பும் போது என்ன பேரை நான் கேட்டேன்னு நான் கேட்கும் போது உங்க பேரை கேட்டேன், உங்க பேரை கேட்கும் போது நான் கேட்டேன். அவன் வந்து இது வம்புத்து விட்டு போனேன். வந்த 4 பேரும் சனியை பிடிச்சவங்க. அப்படி பேர் வந்து ஏன் விட்டு போயிட்டாங்க. ஒன்னே மாதிரி குணம் இருந்துச்சுன்னா அரசனா நான் நிப்பனா. அப்ப இந்த பேரை அப்ப என் பேரை கேட்கும்போது என் பேரை சொல்லி ஒருத்தன் கூப்பிடும்போது நான் திரும்பி பார்ப்பேன். அப்ப திரும்பி பார்க்கும்போது என்ன பேரை சொல்லி கூப்பிடுவான்னு என்னை பார்த்து கேட்கிறேன். அப்ப என்ன பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்ப்பான்னு என்னை பார்த்து கேட்டா என் பேரை நான் சொல்லி கூப்பிடுறது முடியுமா? அப்ப என் பேரை நான் சரியா சொன்னாதான் என் பேரை நான் சொல்ல முடியும். அப்ப நான் நீ கூப்பிடும்போது நான் திரும்பி பார்க்கறேன்ல, அப்ப கூப்பிடுற பேரு என் பேர் என்ன பேரு நீ கேட்கிற. அதாங்க எங்க அப்பா போய்கிட்டு இருக்காரு, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் போடும்போது எங்க அப்பா என்னை பார்த்து என் பேரை சொல்லி கூப்பிடுவார்ல, என் பேரை சொல்லி எங்க அப்பா கூப்பிட்டாருன்னா என்ன பேரு? அது என் பேர் தானே. அது என் பேரு. நான் 50-55 பேரை லூஸ் ஆக்கி விட்டுருக்கேன். ஆனா என்னைய லூஸ் ஆக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னா நீ தாயா. இனிமேல நீ வர்ற இடத்துக்கு நான் வரமாட்டேன். அப்ப இப்போதுக்கு வந்த என்னை பஸ் எத்தனை மணிக்குனே 6 வரைக்கும். இப்ப எதுக்கா நீ வந்த? பேரை சொல்லி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்க. எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது. பேசும்போது எது தெரியாது எல்லாம் தெரியாம வந்து அரிதாரம் மூச்சுக்கிட்டு நாங்க மகேந்திர வேலை வந்துட்டு உங்களுக்கு ஐயா சாமி கும்பிட போட்டுக்கிட்டு நாங்கள் 10 மணில இருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களை எதிர்த்து பேசுறது அறிவு இல்லாம வரல, திறமை இல்லாம வரல. தெரிஞ்சுக்கிட்டு மேடைக்கு வருவேன். அப்படி எல்லாம் இருக்குன்றியா? எல்லாம் தெரியும். அறிவு இருக்குன்ற இருக்கு. அறிவு இருக்கா? இருக்கு. அறிவு இருந்த மனுஷன் நான் கேட்ட பதில் சொல்லணுமே. எல்லாம் சொல்லுவேன். அப்ப எல்லாம் தெரியும் சொல்ற. தெரியும் சொல்லி தெரியாது எதுவும் பரம்பரையில சொல்ல மாட்டேன். உலகத்துல தெரிந்தது மட்டும் கையளவு, தெரியாதது உலகளவு. அப்ப எல்லாம் தெரிஞ்ச உலகத்தை ஆண்டு கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு சத்தியமா தெரியுமா? அப்ப எனக்கு தெரியுமா? அப்ப தெரியாது நீ சொல்ல மாட்டே. என்ன மாதிரி சொல்றேன்? தெரியாது நீ சொல்ல மாட்டியா? சத்தியமா சொல்ல மாட்டேன். அப்ப இந்த மேல அறிய நீ தெரியாதுன்னு சொன்னீனா உனக்கு என்ன பண்ண? இந்த மேல அறிய நீ தெரியாதுன்னு சொன்னீனா உனக்கு நான் என்ன பண்ண? அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறேன். அப்படி வீட்டுக்கு கிளம்பிடுறீல்ல? அப்ப தெரியாது நீ சொல்ல மாட்டேல? சொல்ல மாட்டேன். நான் கேட்கிறேன் விஷயத்துக்கு கூட பதில் சொல்லு. இது என்ன நேரம்? இரவு நேரம். இந்த இரவு நேரத்துல சூரியன் தெரியுமா தெரியாதா? தவளை தன் வாயால கட்ட மாதிரி ஏமாயி அவசர வாயா இருக்காடா. தெரியாது. ஒழுங்கு மரியாதை அப்படியே வீட்டு கூடி போயிரு. இங்க வந்தீங்கன்னா உனக்கு அப்படியே கட்டை சட்டை அடிச்சு போயிரு. போயா அது நியாயம் தான். அவன் ஒண்ணுக்கு தான் தெரியாது. அப்ப மொத்தம் கிட்ட தெரியுமா? விடிஞ்சா பகல், பகல் நேரத்துல உலகமே போட்டக்கூடிய சந்திரன் தெரியுமா?
தெரியாது. தெரியாது. ரெண்டாவது வரைக்கும் தெரியல. மானத்தோட வீட்டுக்கு ஓடி போயிரு, இல்லாட்டி உன்னை அடிச்சோடி போயிரு. இன்னொரு வாய்ப்பு கொடுங்களேன். இன்னொரு வாய்ப்பு இருக்கட்டும். தெரியும் அப்படின்றது எதிர்ப்பது என்னது தெரியாது. பாத்துக்கிட்டீங்களா? மூணாவது வாய்ப்பு கொடுத்தாச்சு, முறையோட வீட்டுக்கு போயிட்டு இல்லை அடிச்சோடி போடா போடா. உங்களுக்கு வாய்ப்பா இதுக்காக உண்மையை சொல்லுங்க. நீங்க ஒரு கிறுக்கு பயின்ற விஷயம் இந்த ஊருக்கு தெரியுமா தெரியாதா? இதுக்கு 3வது தடவை நான் உள்ள போயிருக்கேன். தெரியாது. தெரியாது. ஏங்க ஒரு கிரிக்கெட் விஷயமே தெரியாது அப்படின்ற அளவுக்கு ஊருக்கு தெரியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கீங்கன்னா நீங்க ஒரு கிரிக்கெட் ஒத்துக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த ஒத்துக்கிற மனப்பக்குவம் வேணும். அப்படி தெரிஞ்சாது உங்க முகத்த பக்கம் நல்லா தெரியும். ஏன் கேட்டீங்கன்னா உங்களை போல ஒருத்தர் வந்தா புரியுற மாதிரி பேசி குழப்பறாள் ஒருத்தர் இருக்கா, குழப்பமாவே பேசி புரிய வைக்கிற ஆள் இருக்கா. உங்களை மாதிரி ஒரு ஆள் என்ன வச்சா 2 ஆடு வளர்த்தா. எத்தனை வளர்த்தா? 2 ஆடு. எத்தனை வளர்த்துருக்க? ஆமாங்க 2 ஆடு வளர்த்துருக்காங்க. இந்த 2 ஆட்டுல பாருங்க ஒரு ஆடு பேர் என்ன கேட்டீங்கன்னா மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லு. ஒரு ஆடு. ஆமாங்க. இன்னொரு ஆடு பேர் மறுபடியும் சொல்ல மாட்டேன். அப்படி பேரு ஒரு ஆடு பேரு மறுபடியும் சொல்லு. இன்னொரு ஆடு பேரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இது என்ன அர்த்தம் அப்படி கேட்டீங்கன்னா மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சுல. ஆமாங்க. இப்ப செத்த 2 ஆட்டு ஆடு மறுபடியும் சொல்லுன்ற ஆடு மறுபடியும் சொல்லு செத்து போச்சுங்க. செத்து போச்சு. அப்ப செத்த ஆடு எந்த ஆடு? மறுபடியும் சொல்லு. அதாங்க சொல்லி ஒரு ஊர்ல 2 ஆடுங்க. 2 ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சுல. அப்ப செத்த ஆடு எந்த ஆடு? மறுபடியும் சொல்லு. அதான் ஒரு ஊர்ல 2 ஆடு. 2 ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லுன்ற தண்ணி குடிக்கும்போது செத்து போச்சு. செத்த ஆடு எந்த ஆடு? மறுபடியும் சொல்லு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். 2 ஆடு ஆட்ட மறுபடியும் சொல்ல சொன்னா கதையை மறுபடியும் சொல்ல சொன்னா செத்தாடுங்க. 2 ஆடு போச்சுல. செத்தாடு என்ன? அது மறுபடியும் சொல்லு. ஒரு ஆடு சொல்லு இருந்துச்சு. 2 ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்ல தண்ணி செத்து போச்சுங்க. செத்தாடு இருந்தாரு. மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2 ஒரு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லி தண்ணி செத்து போச்சுடா. செத்தாடு இருந்தாருங்க. மறுபடியும் சொல்லு. ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. இன்னொன்னு மறுபடியும் சொல்லு. இன்னொரு மறுபடியும் சொல்ல மாட்டேன். மறுபடியும் சொல்லி தண்ணி செத்து போச்சு. செத்தாடு இருந்தாரு. வெள்ளாடு. ஏயா நீதான் பேர் வச்ச. மறுபடியும் சொல்ல மாட்டேன். ஒரு ஆடா மறுபடியும் சொல்லுன்ற ஆடு தண்ணி குடிக்க போச்சு. எதுல போச்சு? அந்த ஆடு செத்தே போச்சு. செத்தாடு இருந்தாரு. மறுபடியும் சொல்லு. அந்த ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2 ஒரு ஆடு மறுபடியும் சொல்லு. மறுபடியும் சொல்லி தண்ணி குடி செத்தே போச்சு. செத்தாடு இருந்தாரு. சொல்றா. ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. ஆமாங்க. 2 ஆடுல ஒரு ஆடு மறுபடியும் சொல்ல மாட்டேன். அதேதான். மறுபடியும் சொல்லுன்ற ஆளு பாவம் வெயில்ல மேய்ஞ்சுக்கிட்டு இருந்து தண்ணி குடிக்கும் போது கிணத்துல வந்து செத்து போச்சு. அதேதான். மறுபடியும் சொல்லு. அதான் ஒரு ஊர்ல 2 ஆடு இருந்துச்சு. 2 ஆடு. ஐயா இனிமேல் நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். எனக்கு ரொம்ப திவ்யமா மனசு குளிர்ந்துருச்சு. குளிர்ந்து போயிடுச்சா? ஐயா சம்சாரி உன் கூட நாடத்துக்கு வருவானா மேல? ஐயா உங்களை பார்க்கப்படுது. நீ போற தடத்துல கூட நான் அழில புற போட்டு அழைச்சிட்டாயா? நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் தடத்துல போனானா போகும்பொழுது கீழே ஒரு தடம் கிடந்தது. தடம் கிடக்கும் போது உங்களை கூட 2 பேரும் சொன்னானா இது ரயில் பாருங்கய்யா மயில் தடம். மயில் தடம் பக்கத்துல சொன்னா மயில் தடம்டா பெருசா இருக்கு. மான் தடம். அவன் சொன்னது என்னது? மயில் தடம். இவன் சொன்னது மான் தடம். இவன் மயில் தடம். அவன் மான் தடம். மயில் தடம் மான் தடம் மயில் தடம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அடிச்சு 3ஆம் பக்கம் இருந்தான். ஏன்னா போனது ரயில் தடம். ரயில்வே கேட்ல உட்காந்து பேசிக்கிறேன். ரயில்வே கேட்ல உட்காந்து பேசிக்கிற மாதிரி நம்ம பேசக்கூடாது இல்லையா? இப்படி ஒரு சாமியா நான் எங்கனையும் பார்த்தேன். இன்னைக்கு பார்த்திருக்கேன்ல. ரயில்வே தடத்துக்கு நீ மான் தடத்துக்கு விளக்கம் சொன்னீங்க மகாபுருஷா. உன் காலன்ட்டு நான் தொடுவனாடா. அப்போ இதுக்கு நீங்க உள்ள வச்சு 4 செருப்பிட்ட கூட நீ இன்னைக்கு மத்த செருப்பு போட்டாங்க இருக்கு. அதுக்கு விளக்கம் வச்சிருக்காரு. எப்படி வளர்த்துருக்காங்க? இல்ல நீங்க சொல்லிட்டீங்கன்னா வலது கால செருப்பா இடது கால செருப்பா தயாரா வச்சுக்கிறேன். பிடிசி செருப்பதே உடம்புக்கு ஆகும். டாக்டர் எழுதி சீக்கிரம் வச்சு அடிச்சிருங்க. பிரச்சனை இல்லை. ஆனா உங்களை அடிச்ச அந்த செருப்பை நான் கேவலப்படுத்த விரும்பல. அதனால விட்டுருவேன். பிரச்சனை போட்டுரும். ஏன் அப்படி கேட்டீங்கன்னா எனக்கு கதை இருக்கா? கதை உங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா நீங்களே ஒரு பெருங்கொண்ட கதை. அப்படித்தானே? வந்த வழியிலே நீ உள்ள போற. வந்த வழியா நம்ப முடியாதுங்க. எங்க ஊர் வழியா தான் நம்ப முடியும். கத்தி நான் யாரு வம்புக்கு போனேன்? யார் வம்புக்கு போனேன்னா அப்படி ஒரு பூ இருக்காங்க. முல்லைப்பூ பார்த்திருக்கேன், பிச்சிப்பூ பார்த்திருக்கேன், குறிஞ்சிப்பூ பார்த்திருக்கேன். பம்புன்னு ஒரு பூ இருக்கா? காட்டா காட்டா உள்ளவத்த வம்பளைக்கு போய் வளகாப்பு போடணும். வளகாப்பு பூ இருக்கா? அப்ப அப்படி வளகாப்புன்னு ஒரு பூ வச்சிருக்கியா? சொல்றா. நீ இருப்படா. சிவனே நாடா. அப்ப ராமான் இருக்க மாட்டேன். சிவனேந்திர இருப்பியா? சிவாயை மட்டும் சிந்திப்பொரு பொறுக்கு அபாயம் வருவது கிடைக்காது. அந்த சிவனை நினைக்க மாட்டேன். ஏன் கும்பிடு போடுற? சமயம் பார்த்து கும்பிடுற ஒருத்தர், சமயம் பார்த்து கும்பிடுற ஒருத்தர். நீ எப்படிடா சமயம் கோயில ஒட்டியா முடியாது? அப்ப எதுக்கு நீ கும்பிடுற? எது கும்பிட்டு பேசுறாங்க? அப்ப பேசுறேன்னு இதுக்கு மேல ஏன் பேசுறேன்? உங்களை பத்தி உருவத்தை பத்தி எனக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச மனுஷன் எதுக்கு என்னை பத்தி யாரும் கேட்ட? அப்ப தெரிஞ்சு கேட்டியா? மறுபடியும் இந்த சீக்கு வருதாடா. போங்கய்யா போங்கய்யா. இங்க உள்ள போங்க. எங்க உள்ள போங்க. நான் தப்பு பண்ணலையே. இது என்ன செயல் மாதிரி? மனத்துக்குள்ள போங்க. மனத்துக்குள்ள போட்டது மனமா? துணிக்குள்ள போ. இந்த இடத்தோட பேர் என்ன? வேலிமலை. வேலினா
தியாகம் பண்றது உங்களை போல முனிவர். அப்புறம் முனிவர்கள் இருக்கிற இடத்துக்கு பேரு வேலிமலைச்சார். வேலிமலைச்சார். ஆமா. சொல்லுங்க பெருமையா நல்லா பேசுறீங்க. அப்ப சொல்லுங்க பாப்பா வேலிமலைச்சார்னா என்ன? உங்க யாரா முனிவர். தியாகம் பண்றது முனிவர்கள் இருக்கனால வேலிமலைச்சார். அதான் வேலிமலைச்சார். அது பெருமையா பேசுறீங்களா? இப்ப சொல்லுங்க பாப்பா வேலிமலைச்சார்னா என்ன? கிருன்னு வருது. போயிட்டு வெள்ளிக்கிழமை சும்மா சொல்லியா வேலிமலைச்சார்ல என்னையா? முனிவர் வந்தாரு. சொல்லு. செங்கக்கல்ல அடக்குனார். சரி. டால்டா ஊத்தி அப்புறம் செங்கல்லையா? என் மூக்காந்தல்ல செங்கலை தூக்கி எரிஞ்சிட்டு குட்டிச்சவர் தாண்டி ஓடிட்டேன். சொல்லுங்க என்னங்க? வேலிமலைச்சார். வேலிமலைச்சார் இருந்துச்சு. அப்ப சொல்லுங்க. அப்ப வேலினா யாகம் தியாகம் பண்றது முனிவர்கள். நீங்க சொன்ன மாதிரி செங்கலை வச்சு யாகம் பண்ற முனிவர்கள் இருக்கனால ஆமா. இந்த இடத்துக்கு வேலிமலைச்சார் இருந்துச்சு. அப்படி சொல்லணும்ல. சொல்லுங்க பாப்பா வேலிமலைச்சார்னா என்ன? 2 கிளையை தூக்கி போட்டு தண்டட்டி அத்துட்டாங்க. அத்ததுக்கு அப்புறம் அங்க ஓடி அந்த ஒரு கர்ப்பிணி தில்லு முள்ளுன்னு விழுந்துட்டு முள் சுடரே பிளாக்னு போயிட்டாங்க. அதானே ஐயா. அதனால உங்களுக்கு வேலிமலைச்சார் இருந்துச்சா? ஐயா எனக்கு தெம்பு குறையுதுயா. அப்ப என்னய்யா என்னய்யா குலக்கேசில உள்ள போயிடாத போ என் தெய்வமே. உங்களுக்கு சந்திர மட்டும் இல்லாத வச்சு அப்புறம் உங்கள்கிட்ட எதுவும் கேட்க நினைச்சு என்னை பத்தி கேட்டியல்ல உங்களை பத்தி எதுவும் கேட்கலாமா? கேட்கலாம்ல. உங்க பேரு? நான் ஊமை. ஊமை என்ன எப்படி ஊமைன்னு சொல்றீங்க? ஊமை வந்து ஊமைன்னு சொல்லுமா? எப்படிப்பட்ட தத்துவத்தை சொல்றீங்க பத்தியா? உங்களை தந்திக்கு எனக்கு அப்படியே ஃபுல் அடிக்குதுங்க. என்னங்க ஒரு லாரியில லோடு இறக்குன மாதிரி வருதாடா அழுப்பு. என்னங்க பேசுனது என்னங்க உங்களுக்கு இதுக்கு மேலே சொல்லுங்க பாப்பா. நீங்க எப்படிப்பட்ட ஆளு எதை போல சமாளிக்க ஆரம்பிச்சு? ஐயா நீ நினைக்கிற மாதிரி நான் பெரிய ஆள் இல்லையா? அப்புறம் பெரிய ஆள் இல்லையா? சங்கத்திலேயே நெருக்கி 25,000 கட்டினது ஒரு ஆள் நான் தான். என்னங்க நீங்க அம்பிடிச்சதோ ஏன்னா கமிட்டியில ஒரு ஆள் உட்காந்துருக்காரு. கேளுங்க கொடுத்தாங்க நீங்க சரி போட்டுங்க. அவரோட பெருமையா பேசக்கூடிய ஆள் நீங்க மட்டும் தாங்க. அருமைனே இல்லங்க இல்ல மருமகன் தான் எல்லாருக்குமே. ஆமா அதுக்கு விளக்க வச்சிருக்கீங்க. விளக்க இருந்ததுல விளக்க. ஆனா நீ இவ்வளவு சொல்லி சொல்லாத 2 விளக்கம் என்னங்க? மாட்டு இளங்குடிக்கும் சீம தண்ணிக்கு தான் சொல்லலாம். அது ஏங்க இருக்கு? ஒவ்வொரு படிக்கு ஒரு பெருமை இல்லாம இருக்குமா? அதுக்கு ஏன்னா உங்களுக்கு சொல்ல விரும்பல பத்திக்கு. ஏன்னா நீங்க பேசக்கூடிய பேச்சு அப்படி இருக்கு. உங்களை பத்தி பெரிய யாருங்க? எங்க அப்பா பேர் நம்பிராசு. அப்பா பேர் நம்பிராசு. அம்மா பேரு? எங்க அம்மா 12 வருஷமா வயசுக்கு வரல. வயசுக்கு வராத எப்படி நீங்க பிறந்தீங்க? எங்க அப்பா கல்யாணம் பண்ணி நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மா வயசுக்கு வந்தாங்க. அப்ப வயசு வந்தா எப்படி யாருக்கு பிறந்தீங்க? அப்ப உங்க அம்மா இல்ல வேற அம்மா இருக்காளா? எங்க அம்மாவுக்கு தான் பிறந்தேன். அப்ப உங்க அம்மாவுக்கு பிறந்த நீ எப்படி உங்க அம்மாவுக்கு வயசு வரீங்க? வயசுல சீக்கு வந்துச்சு அதுவா? வயசுல சீக்கு. அப்ப வயசு சீக்கு வந்துச்சு நீங்க? எங்க அப்பா எங்க அம்மா கல்யாணம் பண்ணும்போது வயசு 13. அப்ப 13 பண்ணும்போது உங்க அம்மாவுக்கு? எங்க அம்மாவுக்கு 13 வயசு. உங்க அம்மா 13 உங்க அப்பனுக்கு? எங்க அப்பாவுக்கு வயசு 67. 67 வயசுல 67 வயசுல எங்க அப்பா செத்து போனாரு. எப்படி கட்டி வச்சீங்க? எப்படி அவங்க கட்டி வச்சிருக்காங்க? அப்ப கட்டி வச்சிருக்காங்க. அப்ப என்னாச்சு? 2வது கல்யாணம் முடிஞ்சு. சரி கல்யாணம் பண்ணி 65 எங்க அப்பா செத்து போனார். அப்பா செத்து போனார். திருப்பி பாத்தீங்கன்னா எங்க அப்பா திருப்பி மறுநாள் கம்மாய்க்குள்ள வந்து எந்திரிச்சு வந்துட்டார். என்ன வண்டியை வச்சு வரும்போது எங்க அப்பாவுக்கு வயசு 18. எனக்கு அப்ப 67 செத்தது யாரு? எங்க அப்பா. அப்ப 18ல வந்தது அவரோட மனச்சாட்சி. அப்ப உனக்கு மொத்தம் 2 அப்பா. மனச்சாட்சி 2 அப்பா இல்ல. 2 அப்பா உங்களுக்கு. செத்தது ஒரு அப்பா. இல்லங்க செத்தது ஒரு அப்பா வந்ததப்ப மொத்தம் உங்களுக்கு 2 அப்பா. 2 அம்மா ஒரு அம்மா. ஆமா. 2 புருஷன் ஒரு 2 புருஷன் ஒரு புருஷன். அப்ப 2 புருஷன் ஒரு புருஷன் 2 அம்மா. 2 அம்மா வயித்து புருஷன் வாய் புருஷன். எங்க ஆத்தாளுக்கு நான் மயன். அப்ப ஆத்தா ஆத்தா எங்க போனா கம்மாத்துறைக்கு. சரி கம்மாத்துறைக்கு போகும்போது எங்க ஆத்தா கட்டில தூக்கிட்டு போகும்போது கட்டில முடியாங்களா அப்படி சொல்லி அப்படி வயக்காட்டுல இது பண்ணும்போது சரி செம்பரியாடு சாத்திட்டு போகும்போது வெள்ளாடு எங்க அப்பா மாத்தி வத்தி போய் அந்த செம்பரியாடு வெள்ளாடு என்ன பறக்குமாயி ஒரு ஊட்டி போடுச்சு. அந்த ஒரு ஊட்டி இது பண்ணி அது 4 இழுத்து இருந்ததுக்குள்ள சரி எங்க அப்பா மறுபடியும் சந்தைக்கு அப்படி சொல்ல பண்ணீங்க. அப்ப என்னாச்சு? என்ன செம்பரியாடு குடி போறதுக்கு அப்புறமா வெள்ளாடு வந்திருக்கு. வெள்ளாட்டுக்கு செம்பரியாடுக்கு பிறகு நீங்க அவளை தன்மை கிணங்க உங்க அம்மா வந்து வெள்ளாடு செம்பரியாடு மாதிரி அவர் தானே? ஏன்னா உங்க அப்பா வந்து நல்ல மனுஷன். நான் இப்ப எங்க இருக்கேன்? இல்ல நீங்க எங்க இருக்கீங்க? ஏன்னா திருக்குழந்தையிலிருந்து இங்க வந்திருக்கிற திருநாராயண சுவாமிகள் திருக்கோவில் ஆராதனைக்கு திருவிழக்கு எடுத்து செல்கிற திருப்பாச்சி வழக்கவே திருவடி வரை திருக்கோயிலின் திருக்குளத்தில் விழுந்தார விழுந்தாங்க. விழுந்தாங்க அப்ப மாதிரி இடத்துல இருக்காங்க. போவா என்னங்க? இல்ல இந்த கேட்ட படிச்சுங்க. உங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்களா இல்லையா? இன்னுமா இருக்காங்க? பாவா கூப்பிடுறாங்க. அது ஒண்ணுதான் பேசக்கூடிய சாமர்த்தியம் எப்படி பேசுறாங்க? பக்குவமான பேச்சு. சொன்னா கோச்சுக்க கூடாது. சொல்லுங்க. தொழில ஜீனியாத்தியாரு அவர் தாங்க உங்களுக்காண்டி விட்டு கொடுத்து நீங்க பேர் வாங்கினதுக்காண்டி தான் மடங்கி போறாரு. ஒழிய மேடல தான் உண்மை. அதான் உண்மை. நாமக்காளி அதாவது பப்புன் என்பது காமெடியன். அது உண்மைதாங்க. கொல்ல பேர் புராணம் வச்சு தராங்க. ஆமா அதுதான் தவறு. அது தவறு. இவர் செய்வதானே கரெக்ட். அவர் செய்யறதா நகைச்சுவை. அப்படிப்பட்ட பெருமையான கொல்ல பேர் நகைச்சுவைங்கிற பேர்ல நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது. இதுதான் நியாயம். அது உண்மையான அப்ப மடங்கி போங்க. அந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்களா? என்ன நகைச்சுவை பேசுறாரு அப்படித்தாங்க. ஏன்னா வாழ்க்கையில் நகைச்சுவை இருக்கலாம். என் ஜிங்கத்திட்ட ஒரு கேள்வி வாழ்க்கையில் நகைச்சுவை இருக்கலாம். ஆனா நகைச்சுவையே வாழ்க்கையா இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப அவன் மூலம் எப்படி போயிட்டு இருந்தா அவனுக்கு இல்ல. அதாங்க திரும்ப சொல்லுங்க. ஒரு ஆர்டர் இருந்துச்சு.
சந்தை கடை அடிச்சு 3 மாசம்